ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே லோகேஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு புதன்கிழமைங்கிறதுனால ரசம், கருவாடு வறுவல், முருங்கைக்கீரை பொரியல். ஒரிசல் வந்துட்டு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா கீரை பொரியலாம் செஞ்சாங்கனாக்கா அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படின்னாக்கா எண்ணெய், கடுகு, வரமிளகாய், 2 பூண்டு பல் தட்டி போட்டு அதுலேயே அந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கி லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவாங்க. அந்த கீரை வந்த பிறகு அப்படியே எடுத்து பெரட்டின மாதிரி அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவாங்க. அப்படி தாங்க சாப்பிடுவாங்க. நம்ம தாங்க அடிக்கடி தேங்காய் எல்லாத்துலேயும் சேர்க்குறோம். அவரைக்காய் பொரியல், அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், கீரை பொரியல், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி தேங்காய் சேர்க்குறோம். ஆனால் அவங்க ஊரில் வந்துட்டு அந்த மாதிரி தேங்காவே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. கோவிலுக்கு மட்டும் தான் தேங்காவே யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நானுமே அவங்க ஊர் ஸ்டைலில் தான் முருங்கைக்கீரை செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், கீரை பொரியலை தேங்காய் போடாமல் வரமிளகாய், வெங்காயம், பூண்டு பல் தட்டி போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.